everyone. In this video we are going to see 10 Samachir Max Geometry exercise 4.4. Exercise 4.4 ல என்ன இருக்கும்னா circles and tangents இந்த டாபிக் தான் இதுல மூவ் ஆகும். ஸோ இந்த circle and tangent என்னன்னா ஒரு சர்க்கிள் இருக்கு, அந்த சர்க்கிளோட எந்த பாயிண்ட் நம்ம tangent அப்படின்னு சொல்லுவோம்னா, இப்போ சர்க்கிள் இருக்கு, சர்க்கிளோட இப்படி வெளியே ஒரு எக்ஸ்டர்னல் ஒரு லைன், சர்க்கிளையும் இது எதுவுமே டச் பண்ணாம இருந்தா இது எதுவுமே கிடையாது. ஸோ இதுக்கு எந்த நேமும் இல்லை. அதுவே ஒரு லைன் சர்க்கிளில் அட் ஒன்லி ஒன் பாயிண்ட், சர்க்கிளில் ஒரு பாயிண்டில் மட்டும் டச் பண்ணால் தென் திஸ் லைன் இஸ் கால்ட் டேஞ்சென்ட். when a line touches the circle at only one point. ஸோ சர்க்கிளில் ஒரே ஒரு இடத்துல ஒரு லைன் டச் பண்ணால், ஒரு எக்ஸ்டர்னல் லைன் டச் பண்ணால் அதுக்கு பேர் டேஞ்சென்ட். அடுத்து இன்னொரு டாபிக் என்னன்னா, சர்க்கிள்குள்ள ஒரு லைன், இப்படி ஒரு சின்ன லைன், சர்க்கிள்குள்ள இப்படி ஒரு லைன் இருந்தா இதுக்கு பேர் கார்டு. ஸோ கார்டுனா என்னன்னா சர்க்கிள்குள்ள ஒரு சின்ன லைன், சர்க்கிளோட ரெண்டு சைடு டச் ஆகுற மாதிரி. சர்க்கிள்குள்ள ஒரு லைன்னால ஆட்டோமேட்டிக்காக இது டூ லைன்ஸ் டச் ஆயிடும். ஸோ சர்க்கிளுக்கு வெளியே ஒரு எக்ஸ்டர்னல் லைன் டச்சஸ் த சர்க்கிள் அட் ஒன்லி ஒன் பாயிண்ட்னா இட் இஸ் டேஞ்சென்ட். சர்க்கிள்குள்ள இந்த மாதிரி ஒரு லைன் போட்டா அதுக்கு பேரு கார்ட். ஸோ ஒரு பிக்கெஸ்ட் கார்டு எதுவா இருக்க முடியும்? எங்க ஆரம்பிச்சாலும் இங்கேருந்து ஆரம்பிச்சா இங்க லைன் முடிஞ்சிடும். ஸோ ஒரு பிக்கெஸ்ட் கார்டு எதுவா இருக்க முடியும்னா சர்க்கிளோட டயாமீட்டர் தான். ஸோ சர்க்கிளோட டயாமீட்டர் பார்த்தோம்னா இதுதான் பிக்கெஸ்ட் கார்டு. ஸோ பிக்கெஸ்ட் கார்டு எது அப்படின்னு கேட்டா டயாமீட்டர் இஸ் த பிக்கெஸ்ட் கார்டு ஆஃப் த சர்க்கிள். அவ்வளோதான் இந்த எக்ஸசைஸ்க்கு தேவையான இன்ட்ரோடக்ஷன். நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 1 சொல்யூஷன் பார்க்கலாம். கொஸ்டின் நம்பர் 1ல என்ன கொடுத்துருக்காங்கன்னா, the length of a tangent. ஸோ ஒரு டேஞ்சென்ட்டோட லென்த் to a circle from a point P which is 25 centimeter away from the center. ஸோ ஒரு பாயிண்ட் P இருக்கு, it is 25 centimeter away from the center. ஸோ சென்டர்லேருந்து இந்த பாயிண்ட் P வந்து 25 centimeter away அப்படின்னு கொடுத்துருக்கேன். அப்போ இது ஒரு 25 centimeter. ஆனால் இன்னும் உங்கள் லென்த் ஆஃப் அ டேஞ்சென்ட்டை பற்றி சொல்லி முடிக்கல. ஸோ லென்த் ஆஃப் அ டேஞ்சென்ட் டு அ சர்க்கிள் from point P which is 25 centimeter away from the center is 24 centimeter அப்படின்னு சொல்றாங்க. ஸோ மிடில் இந்த ஒரு லைன் இருக்கு, ஆனால் இந்த பாயிண்ட் Pல இருந்து டேஞ்சென்ட் எதுனா, ஏன்னா டேஞ்சென்ட் சர்க்கிளோட சர்க்கம்ஃபரன்ஸை டச் பண்ணுறதா ஒரு டேஞ்சென்ட். அப்போ டேஞ்சென்ட் இங்கிருந்து இப்படி போகலாம். ஸோ சர்க்கிள் இங்கே டச் பண்ணுற இது வந்து 24 சென்டிமீட்டர் அப்படின்னு சொல்கிறாங்க. இதுலேருந்து ரேடியஸ் என்னன்னு கேட்குறாங்க. அப்போ ரேடியஸ் நம்ம இந்த மிடில் பாயிண்ட்டையும் டேஞ்சென்ட்டையும் ஜாயின் பண்ணோம்னா இந்த பார்ட் தான் ரேடியஸ். நம்ம இந்த டேஞ்சென்ட் டச் ஆகிறத O and P and Qன்னு எடுத்துக்கலாம். ஸோ இந்த POQன்ற ட்ரையாங்கிளில் QOன்றது ரேடியஸ். இந்த ரேடியஸை ஃபைண்ட் அவுட் பண்ண சொல்கிறாங்க. வாட் இஸ் த ரேடியஸ் ஆஃப் த சர்க்கிள், இதுதான் கேட்குறாங்க. நல்லா கவனிச்சா இது மூலியமாக ஜாயின் பண்ணிட்டா இட் பிகம்ஸ் a ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள். ஸோ இது ஒரு ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிளாக நம்மளுக்கு வரும்போது வாட் யூ கேன் டூ இஸ் பை பைத்தகரஸ் தியரம், இந்த பைத்தகரஸ் தியரமில் இதுதான் ரைட் ஆங்கிள்னா அப்போ OP தான் ஹைப்போட்டென்யூஸ். OP ஸ்கொயர் ஈக்குவல் டு OQ ஸ்கொயர் பிளஸ் PQ ஸ்கொயர். இதுதான் இப்போ ஃபார்முலா. அவங்க கொடுத்துருக்க டேஞ்சென்ட் அண்ட் மிடில் லைன் ரெண்டையும் கொடுத்துட்டு ரேடியஸ் என்னன்னு கேட்குறாங்க. ரேடியஸ் இது ஒட்டி போட்டால் இது ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிளாக மாறுது. ஆட்டோமேட்டிக்காக ஒரு சைடு நம்ம கண்டுபிடிச்சிடலாம். ஸோ OP ஸ்கொயர் இஸ் 25 ஸ்கொயர் ஈக்குவல் டு OQ ரேடியஸ் எடுத்திருக்கோம், அது என்னன்னு தெரியாது, plus PQ is 24 square. Value square பண்ணி value பார்த்தோம்னா 25 square is 625 equal to R square plus 24 square is 576. R square கண்டுபிடிக்கணும்னா 576 இந்த பக்கம் போயிடும். So 625 minus 576 equal to R square. R find out பண்ணணும், அதனால இதோட placement அப்படியே LHS RHS மாற்றிக்கலாம். அப்போ R equal to இந்த ஸ்கொயர் இந்த பக்கம் போனால் ஸ்கொயர் ரூட் ஆகிடும். 625 minus 576 வந்து 49. ஸோ ஸ்கொயர் ரூட் ஆஃப் 49 is 7 centimeter. ரேடியஸ் ஃபைண்ட் அவுட் பண்ண சொல்கிறாங்க. இதுதான் ரேடியஸ்.
That's all. Question number 1 solution is over. இதே போல question number 2 solution பார்க்கலாம். Next question number 2ல என்ன கொடுத்திருக்காங்கன்னா, a triangle LMN is a right angle triangle with L 90 degree. அப்போ first ஒரு right angle triangle வரையணும். ஒரு right angled triangle LMN. with L 90 degree. அப்போ இது வந்து ஒரு L னு மென்ஷன் பண்ணிக்கலாம். ஸோ இது ஒரு L 90 degree. அப்போ இது M and N எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட் என்ன சொல்றான்னா, a circle is inscribed in it. ஸோ ஒரு சர்க்கிள் இந்த ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிளுக்கு உள்ள வச்சிருக்காங்க. ஸோ a circle is inscribed in itனா, ஸோ இந்த மூணும் டச் ஆகுற மாதிரி நம்ம இதுக்குள்ள ஒரு சர்க்கிள், இந்த சர்க்கிள் இதுக்குள்ள இன்ஸ்கிரைப் ஆயிருக்கு. இன்ஸ்கிரைப்னா இதுக்குள்ள ஒரு சர்க்கிள் வச்சிருக்கு. அண்ட் இந்த சர்க்கிள் எப்படி இருக்குன்னா, the lengths of the side containing the right angle are 6 and 8 cm. ஸோ ரைட் ஆங்கிள் டச் பண்ணியிருக்கிற லென்த் வந்து 6 cm and 8 cm சொல்கிறான். இப்போ இதை 6 cm-ஆகவும் இதை 8 cm-ஆகவும் எடுத்துக்கலாம். ஸோ கொடுத்துருக்கிறது ஃபர்ஸ்ட் ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் with L 90 degree சொல்லிட்டாங்க. ஃபர்ஸ்ட் ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் போடலாம். அப்புறம் ஒரு சர்க்கிள் இன்ஸ்கிரைப்ட் இன் இட். அப்புறம் லென்த் ஆஃப் த சைட்ஸ் கண்டெய்னிங் ரைட் ஆங்கிள், இந்த ரைட் ஆங்கிள் வச்சிருக்கிறது 6 cm and 8 cm சொல்றாங்க. அதை ரெண்டையும் மார்க் பண்ணியாச்சு. லாஸ்டா ஃபைண்ட் த ரேடியஸ் ஆஃப் த சர்க்கிள் கேட்குறாங்க. ஸோ இந்த லென்த் இருக்கிற ஒரு ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் இதுக்குள்ள ஒரு சர்க்கிள் வைக்க முடியும் அப்படின்னா அந்த சர்க்கிளோட ரேடியஸ் எவ்வளோ இருக்கும்? ஸோ ஃபர்ஸ்ட் வந்து இது ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள், ரெண்டு சைடு தான் கொடுத்துருக்கு, அதர் சைடு என்னன்னு தெரியாது. நம்ம ஃபர்ஸ்ட் இந்த எம்என் சைடு என்னன்னு கண்டுபிடிச்சிடலாம். ஸோ இந்த எம்என் சைடு என்னவா இருக்கும்? சின்ஸ் இட் இஸ் அ ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள், பை Pythagoras theorem, mn square equal to ml square plus ln square. அப்போ mn square வந்து இந்த ஸ்கொயரை சேர்த்தது. ஸோ 6 square plus 8 square that is 36 plus 64. அதாவது இது வந்து ஒரு 100 அப்படின்னா n வந்து square root of 100 which implies mn வந்து 10 centimeter. அவ்வளோதான். ஃபர்ஸ்ட் இதை ஃபைண்ட் அவுட் பண்ணி வச்சுக்கணும். நெக்ஸ்ட் வந்து அவன் கேட்குறது இந்த சர்க்கிளோட ரேடியஸ். அவன் சர்க்கிளுக்கு ஒரு மிட் பாயிண்ட் இருக்கும். அந்த மிட் பாயிண்ட்ல இருந்து இந்த சைடும் டச் ஆகலாம், இந்த சைடில் இருக்கிறதும் ரேடியஸ் தான் இந்த சைடு. ஸோ மூணு சைடுமே சேம் ரேடியஸ் தான். இதை ஃபர்ஸ்ட் நம்ம ஏபிசின்னு எடுத்துக்கலாம். ஏன்னா இந்த மிட் பாயிண்ட் ஓ இதில் இருந்து இப்போ நம்ம 3 சர்க்கிள் எடுத்தோம்னா இப்போ இங்கேருந்து ஒரு சர்க்கிள் பிரியுது. ஸோ இந்த ஓலேருந்து எண்ணுக்கு ஒரு லைன் போனால், ஸோ ஓ டு என் ஒரு லைன் போனால் ஓஎல்என் ஒரு சர்க்கிள். அண்ட் ஓலேருந்து எல்லுக்கு ஒரு லைன் போனால் ஓஎல்எம் ஒரு சர்க்கிள். ஓலேருந்து எம்க்கு ஒரு லைன் போனால் ஓஎம்என் ஒரு சர்க்கிள். ஏன்னா இந்த ட்ரையாங்கிளோட ஏரியா வில் பி 180. அதாவது ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிள் வந்து 180 இருக்கும். ஸோ இந்த ட்ரையாங்கிள் 180னா இதுக்குள்ள பிரிகிற 3 ட்ரையாங்கிள் ஆட் பண்ணாலும் 180 தான் வரணும். ஸோ ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிள் LMN is equal to area of triangle OLM, area of triangle OMN, area of triangle ONL. இந்த 3 ட்ரையாங்கிளுமே ஈக்குவலாக தான் இருக்கும். ஸோ அதுதான் இங்கே நம்ம கொண்டு வந்தோம்னா இந்த ட்ரையாங்கிளோட ஒன் ஆஃப் த சைடு ரேடியஸ் கிடச்சிரும். ஸோ ஹேவிங் ஆர் அண்ட் அதர் சைடு எல்லாத்துக்குமே வேல்யூ இருக்குது. இதை வச்சு ஆர் வேல்யூ என்னன்னு ஃபைண்ட் அவுட் பண்ணிடலாம். ஸோ நவ் area of triangle LMN is equal to area of triangle OLM plus triangle
area of triangle OLM, triangle OM, triangle OMN plus triangle ONL. ஸோ இது மூணுமே ஏன்னா இந்த ட்ரையாங்கிள்குள்ளே இருக்கிற இந்த 3 ட்ரையாங்கிள். ஸோ இதோட ஃபுல் ஏரியாவும் இதோட ஏரியாவும் ஈக்குவலாக தான் இருக்கும். அண்ட் ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிளோட ஃபார்முலா half into base into height. ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிளாக இருந்தால் இது half into இந்த பேஸ் அண்ட் ஹைட். இது ட்ரையாங்கிளோட ஹைப்போட்டனியூஸ், அதை விட்டுடலாம். ஸோ இதோட வேல்யூ half into LM into LN. அதே போல் ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிள் OLM வந்து half into LM. OLM எடுத்துக்கிட்டோம்னா LM into OM. ஸோ இது OM இல்லை, ஒவ்வொரு ட்ரையாங்கிளுக்கும் half into base into height. அதாவது ஒவ்வொரு ட்ரையாங்கிளுக்கும் ஹைட் பார்த்தோம்னா, ஸோ இந்த OLM அப்படின்ற ட்ரையாங்கிளுக்கு ஹைட் வந்து இந்த ரேடியஸ் தான் ஹைட். ஸோ LM தான் அதோட பேஸ் அண்ட் ஹைட் இதுதான். இந்த சைட்ஸ் எவ்வளோ வேணால் போகலாம். ஸோ இதுதான் பேஸ், இதுதான் ஹைட் வந்து ரேடியஸாக இருக்கும். ஸோ LM into R ப்ளஸ் OMN அப்படின்ற ட்ரையாங்கிளுக்கு MN தான் பேஸ். ஸோ half into MN into ஹைட் வந்து இந்த OC தான் ஹைட். அப்போ அந்த ஹைட் ஒரு R ப்ளஸ் அகெயின் half into ONLன்ற ட்ரையாங்கிள். ONLன்ற ட்ரையாங்கிளுக்கு LN தான் பேஸ், இந்த OA தான் ஹைட். அப்போ LN into R. இப்போ இந்த LM LN நோட வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணோன்னா இட் இஸ் half into LM is 6 into LN is 8. Again half into LM வந்து 6R plus half into MN வந்து எவ்வளோ 10 கண்டுபிடிச்சிருக்கோம் 10R plus half into LN வந்து 8R. இப்போ இதை நம்ம சிம்பிளிஃபை பண்ணிக்கிட்டோம்னா இந்த 2வும் இந்த ஆரும் மல்டிப்ளைல இருக்கு. அப்போ இது 3R ஆயிடும், இது 5R ஆயிடும், இது 4R ஆயிடும். ஸோ இட் இஸ் 3R plus 5R plus 4R. அண்ட் இதே கேன்சல் பண்ணிட்டோம்னா 3. ஸோ 3 8s are 24. ஸோ 24 equal to இந்த 3R 5R 4R. ஸோ 3 plus 5 is 9, 9 plus 3 is 12R. ஸோ இங்கே R கண்டுபிடிக்கணும்னா 12 டினாமினேட்டருக்கு போயிடும். ஸோ R equal to 24 by 12. Therefore, R is 2 centimeter. Avladan. Question number 2 solution is over. Hope you all can understand the video. Thank you.